டெட்பிஎஃப் இது இந்திய நேவிக்காக உருவாக்குற ஒரு ட்வின் இன்ஜின் பேஸ்டு ஃபைட்டர் ஜெட் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் இப்போ ரொம்ப கவலைக்கிடமான நிலைமையில இருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் ரஃபேல் எம் டீல் தான். ஏன் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணி ஒரு லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க. டெட்பிஎஃப் இது இந்தியா சொந்தமா உருவாக்குற ஒரு கேரியர் பேஸ்டு ஃபைட்டர் ஜெட் ப்ராஜெக்ட். இதுல ரஃபேல போலவே ட்வின் இன்ஜின் இருக்கும். அது மட்டும் இல்லாம இது 4.5 ஜெனரேஷன் மல்டி ரோல் ஃபைட்டர் ஜெட்டும் கூட. இந்த ப்ராஜெக்ட்டை ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி தான் டெவலப் பண்ணி வராங்க. இதோட டெவலப்மெண்ட் காஸ்ட் சுமார் 15,000 கோடி, கிட்டத்தட்ட ஏஎம்சிஏ ப்ராஜெக்ட் ஈக்குவல். இதுல அட்வான்ஸ்டு ஏவியானிக் ஏஎஸ்ஏ ரேடார்னு இந்தியாவில் உருவாக்குற எல்லா அட்வான்ஸ்டு டெக்னாலஜியும் இந்த ப்ராஜெக்ட்ல இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு பிரச்சனையா தான் ரஃபேல் எம் வருது. ஐஎன்எஸ் விக்ராந்த், விக்ரமாதித்யா போன்ற விமானதாங்கி கப்பல்ல இருக்கிற மிக் 29 ஃபைட்டர் ஜெட்டை ரீப்ளேஸ் பண்ணதான் 26 ரஃபேல் எம் இந்தியா வாங்குறாங்க. இந்த டீல் ஆல்ரெடி சைன் ஆயிடுச்சு. 2028-29 டெலிவரி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இப்போ புதுசா என்ன பண்றாங்கன்னா நேவிக்கு இன்னும் ரஃபேல் எம் வாங்கலாம். இதனால மிக் 29K ப்ராப்ளம் ஃபுல்லா சால்வ் ஆகிடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஒருவேளை நேவி ரஃபேல் எம் ஆர்டர் பண்ணாங்க அப்படின்னா டெட்பிஎஃப் ப்ராஜெக்ட் பாதிக்கப்படும். ரஃபேல் எம் ஒரு நல்ல ஃபைட்டர் ஜெட் தான். ஆனா நமக்கு மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் உருவாக்குற டெட்பிஎஃப் தான் முக்கியம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.